இதான் தான் இந்த படத்தில் ஹைலைட்டு. பட் இது ஆக்சுவலாக பேன் பண்ணியிருக்காங்க, அதை வந்து ப்ரொமோட் பண்ணக்கூடாது. செம்மையாக இருக்குது, ஃபைட்லாம் சூப்பராக இருக்குது, எல்லோரும் வந்து பார்க்குற மாதிரி தான் இருக்குது, ஃபேமிலியாகவும் வந்து பார்க்கலாம். நல்லா சூப்பராக இருக்குது படம். படம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு. ஸோ எல்லாருமே வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹீரோவோட வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகுது. காளி தான் ரோலு. காளியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து செம்மையாக இருந்தது. கெடா ஃபைட் எல்லாமே சூப்பராக இருந்தது. ஆடுகளத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயுமே நல்லா கொண்டு போயிருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். தேட்டரில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ எல்லோரும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆமாம், இப்போ ஆடுகளத்தில் கோழி சண்டைனா இதில் கடா சண்டை அந்த மாதிரி தான். பட் ஆடுகளத்தில் இன்னும் லவ் ஸ்டோரிலாம் கொண்டு போய் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரவுடிசம் மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. இதில் வந்து அந்த மாதிரி லிங்க் பண்ணாமல் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடா ஃபைட்டில் வந்து என்னென்ன இஷ்யூஸ் வருது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி நல்லா பண்ணியிருந்தாங்க. லேக் வைஸ் பார்த்தீங்கன்னா கம்மி தான் படத்தில். ஸோ எல்லோரும் வந்து பார்க்கலாம். லவ் ஸ்டோரி பெருசாக கிடையாது இதில். ரெண்டு பேரோட ஆக்டிங்குமே நல்லா தான் இருந்தது. ஹீரோவோட ஆக்டிங்கும் இந்த காளி ரோலில் நடிச்சிருந்த அந்த கடாவை வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து நல்லா சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து மற்றபடி எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை, நல்லா இருந்தது ஸ்க்ரீன் பிளேயில். ஆமாம், ஃபேமிலியே எல்லாரோடையுமே வந்து பார்க்கலாம், நல்லா இருக்கும் மூவி. கூட போடுவோம் படம் இது ஜாகி படம் பார்த்துட்டு வரேன், ரொம்ப நல்லா இருந்தது. ஆடுகளும் ஃபீலிங், ஆடுகளை பார்த்து எந்த அளவு வேபானமோ அதே ஃபீலிங் தான். இடா தான் ப்ரோ ஹைலைட். இதில் நீ மனுஷன் ஹீரோ விட்டுரு, எல்லாரையும் விட்டுரு, இடா தான் இந்த படத்தில் ஹைலைட்டு. அதை பேஸ் பண்ணி தான் படமே நவுறுது, சூப்பராக இருக்குது. ஃபைட் அதான் நீ ஆம்பளை இது மஞ்சள் ஃபைட்டில் விட்டுருங்க, கிடா ஃபைட் தான் ரொம்ப தரமாக கொடுத்துருக்காங்க. அதுக்காகவே இந்த படம் பார்க்கலாம். பட் இது ஆக்சுவலாக பேன் பண்ணியிருக்காங்க, அதை வந்து ப்ரொமோட் பண்ணக்கூடாது. பட் படம் வைஸ் பார்க்குறப்போ நம்ம நல்லா இருக்கு. ஹீரோ நல்லா டீசெண்டாக பண்ணியிருக்காங்க, ரொம்ப கிராண்டாகவும் இல்லை, டீசெண்டாக என்ன தேவையோ கொடுத்துருக்காங்க. வில்லேஜ் கதை கரெக்டாக நேச்சுரலாக வருது, அவ்வளோதான் நேச்சுரல் கதை. ஓவராலாக ஃபேமிலியோட பார்க்கலாம். என்டர்டைன்மெண்ட் தான், அந்த எமோஷனல் தான் ஃபேமிலியோட வரலாம். மியூசிக் அந்த ஃபைட்லலாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க ப்ரோ. ஒரு ஃபைட் நடந்ததுல கிடா சண்டை, அப்போ வந்து பார்க்கும்போது ரொம்ப டச்சிங்காக இருக்குது, மியூசிக் கிராண்டாக இருக்குது. எப்பா 1980 சாரி 1820 ஜாக்கின்னு ஒரு இது வந்து ஒரு பட்டயத்தை கொடுத்துருக்காங்க. அந்த ஜாக்கியை நம்ம தமிழ்நாடு வந்து மறந்துருச்சு. கிட்டத்தட்ட 206 வருஷத்துக்கு அப்புறம் அதை கடைஞ்சு எடுத்து கெடா சண்டைனா என்ன, நம்ம தமிழரின் வீரம்னா என்ன, தமிழனுக்கு மட்டும்தான் வீரம் இருக்குமா, தமிழன் வளர்க்குற கெடாவுக்கும் வீரம் இருக்குதுன்னு அந்த வீரம் விளைஞ்ச மண்டில் கண்டென்ட்டை எடுத்துட்டு வந்து பிரகா பால் ஐயா உனக்கு தமிழ்நாடே சலாம் போடுதியா, அப்படி படத்தை வந்து அந்த கெடாவா நடிச்ச அந்த கெடாங்களா காலியா நடிச்ச அந்த கெடா எல்லாருமே அற்புதமா நடிச்சிருக்காங்க. படத்தை விருப்பா எடுத்திருக்காங்க. ஓகேவா, தமிழரின் பண்பாடுல கபடி சண்டை நமக்கு எப்படி முக்கியமோ, கேப்டன் எப்படி மதுரைனா நமக்கு முக்கியமோ, இந்த கெடா சண்டையும் நமக்கு முக்கியன்றத பிரகாபால் எடுத்திருக்காரு. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகேவா, வேற ஆமா வெறித்தனமா காட்டியிருக்காங்கடா, வெறித்தனமா வேட்டையாடி காட்டியிருக்காங்க. வெறித்தனமா வேட்டையாடி நீங்க சிங்கத்தை பார்த்திருப்பீங்க. என் தங்கத்தை பார்த்துக்கோங்கடா, அந்த கெடா சண்டையில என் தங்கத்தை பார்த்துக்கங்க, அப்படி அருமையா நடிச்சிருக்குதுங்க. ஆமா, இதை மறுபடியும் கொண்டு வரணும். ஓகேவா, இதை மறுபடியும் கொண்டு வரணும். ஓகேவா, நம்ம காளையை அடக்குறோம், அது வந்து ஒரு காளையை இன்னொரு காளை அடக்குது, அது அதுங்களுக்குள்ளேயே தான் நம்ம வேறோம், அதுங்களோட டெஸ்ட் வச்சு தான் நம்ம பண்றோம். கண்டிப்பா வந்து கெடா சண்டை நமக்கு தமிழ்நாட்டுக்கு மறுபடியும் கிடைக்கணும்னு போராடி ஜாக்கியை வந்து நம்ம விட்டு கொடுத்துடவே கூடாது. தமிழரின் வீர விளையாட்டுகள்ல இதுவும் ஒன்று. தமிழரின் பாரம்பரியம் அழிஞ்சிடக்கூடாதுன்ற மாதிரி கெடா சண்டையும் நமக்கு வரணுன்றத நான் ரொம்ப பெருமையோட சொல்றேன். சரியா, அதான் சொல்கிறேங்க. ஜாக்கி படம் வந்து அது வந்து மதுரை ஸ்லாங்குக்கான படம், ஆனால் தமிழ் சென்னைகளுக்கான படம் இல்லை. ஆனால் ஒன் டைம் வாட்சபிளான படம். ஆனால் பெரிய ஹீரோஸ் யாருன்னா குத்துந்தா இந்த படம் தான் நம்பர் 1 படமாக நம்ம பார்க்கிருப்போம். அவ்வளோ அழகான படம். எனக்கு அனிருத்தும் இந்த இடத்துல ஜிவி பிரகாஷும் அந்த ஆடுகளத்தில் எப்படி அந்த களம் அழகாக்குவாங்களோ அந்தமாரி மியூசிக் கொஞ்சம் இதுவாக இருந்தது. பட் 2 ஐட்டம் சாங்கை குத்துந்தாங்க, செம்மையாக இருந்தது. அதெல்லாம் பார்க்குற மாதிரி இருந்தது, ஏற்புடையதாக இருந்தது. ரொம்ப அழகான படமும் ரொம்ப ஆரோக்கியமான படமாக பார்க்குறேன். பட் ஆனால் இன்னும் டேரக்டரு இன்டர்வல் பிளாக்ஸை முன்னாடியும் கிளைமேக்ஸை முன்னாடியும் முடிச்சிருக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இதுதான் இருந்தது.
அது சிஜி ஒர்க்கே இல்லாமல் ஒரிஜினலாக பண்ணியிருக்கிறாங்க. அவ்வளோ நல்லா இருந்தது. கிடா ஃபைட்லாம் செம்மையாக இருந்தது. இப்படிலாம் நடக்குமா? ஏன்னா நான் கோழி சண்டையும் இந்த சண்டை ஜல்லிக்கட்டுலாம் பார்த்தேன். கிடா சண்டை பார்த்தது கிடையாது. அது ரூல்ஸை பற்றி ஃபஸ்ட்டே கார்ட்டூனில் சொல்கிறதுனால அதுவும் நான் ஏற்புடையாக தான் இருந்தது. எதா கிடா ஃபைட்டு பேன் பண்ணது தப்பு தானே. அந்தந்த மாடுகளுக்கு அந்தந்த ஆடுகளுக்கு, ஏன்னா அதுக்கே உரித்தான இயல்பு அது. அதனால தான் அது வளர்ச்சியை மண்டையில் முட்டுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதோட உணர்வுபூர்வமான வாழ்வியல் எப்படி நம்ம வந்து ஒரு ஜல்லிக்கட்டை போராடி வெட்டணும் வந்தோமோ அந்த மாதிரி கிடாக்கும் நம்ம சண்டை போட்டு அதை எடுத்துன்னு வரணும். அதோட ஏன்னா கோழி அதெல்லாம் அதில் இது வச்சு விளையாடக்கூடாது. பந்தயம் வச்சு விளையாடாமல் அது ஒரு விளையாட்டாக பண்ணால் நல்லா இருக்கும்னு பார்க்குறேன். நன்றி. வாட்சபிளான படம் எல்லாரும் பார்க்கலாம் குடும்பத்தோட. 2 ஹீரோவும் ஃப்ரெண்டுங்க மாதிரி அண்ணன் தம்பி மாதிரி இருக்கிறதுனால தான் கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குது. மற்றபடி நல்லா இருக்கு படம். வந்து ஓவராலாக இந்த வாரத்தில் வந்த நல்ல படமாக பார்க்கலாம். 2 மணி நேரமாக ஆக்கியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. நன்றிங்க. படம் பயங்கரமாக சூப்பராக எடுத்துகிட்டு போயிருந்தாங்க ப்ரோ. ஸ்கிரிப்ட் செலெக்ஷன்லாம் பயங்கரமாக இருந்தது. ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் சொன்னதை விட ஸ்கிரிப்டு பயங்கரமாக இருந்தது. அதில் யார் நடிச்சிருக்காங்கன்னா கிடாரி நடிச்சிருக்காரு. கிடாரினா அது ஒரு இது ஃபைட்டரு. அவன் தான் படத்தை தூக்கி சாப்பிட்ருக்கான் பயங்கரமாக. ஒரு லொக்கேஷனும் ஒரு டைலாக்கும் ஒரு ஸ்க்ரீன் பிளேயும் அழகாக லைனாக எடுத்துகிட்டு போய் முடிச்சிருக்காங்க. படம் எப்படிலாம் ஆரம்பிச்சுது எப்படிலாம் போகுதுன்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. இப்படியே ஏன்னா வந்து படம் முடிஞ்சுன்னா எல்லோரும் ஏசிட்டாங்க. அதுக்கு கிளாப் பண்ணியிருக்கலாம், கிளாப் பண்ணல. ஆனால் வந்து படம் வந்து பயங்கரமாக இருந்தது. ஒரு லொக்கேஷனாக இருக்கட்டும், ஒரு ஆக்டிங்காக இருக்கட்டும், எல்லாருமே பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. புதுமுகம் நம்ம சொல்லவே முடியாது. நம்ம புதுமுகன்ட்டு நம்ம பார்க்காம இருக்கக்கூடாது. கதை எப்படி இருக்குது, அவங்க என்ன நடிச்சிருக்காங்கன்னு நம்ம பார்க்கணும். எல்லாருமே பயங்கரமாக நடிச்சிருக்காங்க. கிடாரி பயங்கரமாக நடிச்சிருக்கு. ஒரு இடமும் ஒரு லொக்கேஷனும் அந்த ஒரு வீடும் எல்லாமே சூப்பராக பக்காவாக இருக்குது. ஸ்கிரிப்டு பயங்கரமாக இருக்குது ப்ரோ. இதெல்லாம் சின்ன படம்னு பார்க்குறாங்க. ஆனால் வந்து பார்க்கணும். பெரிய படத்தை போய் நம்ம வந்து 190 ரூபா 150 ரூபான்னு கொடுத்து பார்க்குறோம். இதுக்கு செலவு பண்ணுறதுல தப்பே இல்லை. ஏன்னா வந்து கிடாரி கஷ்டப்பட்டுருக்கு, எல்லாருமே கஷ்டப்பட்டுருக்காங்க. எவ்வளோ ஃபேமிலி இருக்குது. சின்ன படத்தை வந்து நல்லா பார்த்துட்டு நம்ம வந்து சப்போர்ட் பண்ணலாம். ஆனால் நம்ம தப்பு பண்ணுறது என்னென்னா பெரிய படத்தை தான் நம்ம பார்க்குறோம். சின்ன படத்தை பார்த்தா தான் இவங்க நடிச்சவங்களுக்கும் சப்போர்ட்டாக இருக்கும், டேரக்டருக்கு ப்ரொடியூசருக்கு எல்லாருக்குமே சப்போர்ட்டாக இருக்கும். அவங்களுக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணணும். கிடாரில் வந்து ஒரே ஒரு விஷயம் தான் ப்ரோ, ஈகோ. அதுலலாம் வந்து எப்படின்னா, நான் இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே ஆடு காலத்தில் இப்படி பண்ணாங்க, அதெல்லாம் வந்து ஈகோ இல்லை. கூட இருக்க வந்து இந்தமாரி பண்ணிட்டான் அப்படின்ற மாரி ஒரு ரோஷம் வரும். இதில் வந்து ரோஷம் இருக்காது, ஒரு ஈகோ வரும். அவன் வந்து ஆட்டோ ஓட்டுறான்பா, நான் எவ்வளோ பேர் ஆள் தெரியுமா அப்படின்ற மாரி ஒரு ஈகோ கிளாஷ் ஆகிட்டு தான் படம் ஸ்டார்ட் ஆகி கவுண்ட் ஸ்டார்ட் ஆகும். கவுண்ட் பண்ணும்போது தான் படம் ஸ்டார்ட் ஆகும். அதே கவுண்ட் படம் முடியும். சூப்பராக எடுத்துகிட்டு போவாங்க. அதுவும் நடுவில் பயங்கரமாக இருக்கும். அதுதான் ப்ரோ கதையே. மியூசிக்லாம் கரெக்டாக இருக்கு ப்ரோ. லேகுன்றது அதான் சொல்கிறேன், லேகுன்ட்டு ஒரு இடமே இல்லை அந்த படத்தில். லேகுலாம் அது நம்ம பார்க்கவே முடியாது. ஏன்னா வந்து அது மதுரையில் எடுத்திருக்காங்க. அந்த லொக்கேஷனுக்கு ஏற்ற மாரி கரெக்டாக எடுத்துருக்காங்க. நீங்கள் இப்படி கேமரா போகுதுன்னா இப்படி இங்கேருந்து ஒன்று ஸ்டார்ட் ஆகுது, இப்படி இறக்குதுன்னா இப்படி மேலே ஒரு ஸ்டார்ட் ஆகுது. லேகுன்னு நம்ம பண்ணவே முடியாது, பேசவும் முடியாது. கவனமாக படம் பார்த்தா அது லேகே தெரியாது. ஒரு இடமும் ஒரு சீனும் பயங்கரமாக தெரிச்சிருக்காங்க, பரபரப்பாக வச்சுருக்காங்க ப்ரோ. ஃபேமிலி, சில்ட்ரன்ஸ் எல்லாருமே வந்து பார்க்க வேண்டிய படம். நம்ம சின்ன படம்னு விடக்கூடாது. ஆனால் எல்லாருமே வந்து பார்க்கக்கூடிய வேண்டிய படம். ரிவ்யூஸ்லாம் வந்து சொல்லுவாங்க அது இதுன்ட்டு. எப்பவுமே ரிவ்யூ மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டு வராதிங்க. ஏன்னா இப்போ நான் இப்படி சொல்கிறேன், இன்னொருத்தவங்க எப்படி சொல்லியிருப்பாங்க, நம்ம அதெல்லாம் பார்க்கவே கூடாது. வந்து பாருங்கள், பார்த்துட்டு உங்களோட கருத்து என்னமோ படத்தை பற்றி மட்டும் பேசணும். வேறு எதுவுமே பேசக்கூடாது, குறை எதுவுமே சொல்லக்கூடாது. படத்தில் என்ன மிஸ்டேக் மட்டும் தான் நம்ம சொல்லணுமே. அதனால் எல்லாருமே வந்து பார்க்கலாம், பார்த்துட்டு உங்களோட கருத்தை நீங்கள் வந்து சொல்லலாம். ப்ரோ ஓகே ப்ரோ, படம் நல்லா இருந்துச்சு. அதான் ப்ரோ, அந்த ஆடு ஃபைட்டை வச்சு பேஸ் பண்ணின அந்த ஊருக்குள்ள இருக்கவங்கள எப்படி டிட்டர்மைன் பண்ணுது, ஒரு ஃபைட்டு எப்படி ஒரு ஆளுங்களை உயர்த்துது தாழ்த்துதுங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சேம் கான்செப்ட் தான். அதில் நம்ம வெற்றிமாறன் அவர்களோட இதை வச்சு பார்த்துருப்போம். இது ஆடை பேஸ் பண்ணி இருக்கு ப்ரோ. அதுதான் ஆடு பேஸ் பண்ணி அவங்க இன்னும் நல்லா மதுரை ஸ்லாங்கை கொஞ்சம் அடாப்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவங்க மற்றபடி அவங்களோட இதெல்லாம் ஓகே, பட் ஸ்லாங் இன்னும் கொஞ்சம் அடாப்ட் பண்ணி தான் நல்லா இருந்திருக்குமோன்னு தோணுச்சு அவங்களோட பாடி இது பார்க்கும்போது. இல்லை ப்ரோ, என்கேஜிங்காக தான் இருந்துச்சு. ஃபுல்லாக தான் உட்காந்து பார்த்துட்டு தான் வந்தேன். என்கேஜிங்காக தான் இருந்துச்சு. பிஜிஎம் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க ப்ரோ, பட் சாங்ஸ் எதுவும் எனக்கு
இதாகல. ஸோ கேமரா ஒர்க் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆடு ஃபைட்டு நல்லா ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு.